இங்க ஒரே ஏரியால இருக்கிற எல்லா பசங்களும் அந்த காலனில இருக்கிற கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆடலான்னு போனா அந்த ஏரியால நாய் வளர்க்குறவங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு தான் வாக்கிங் கூட்டிட்டு போய் அந்த நாயை கக்கா போக வச்சிடறாங்க. இதனால இவனுங்களாலே விளையாட முடியாம இந்த நாயனை கிரவுண்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த காலனிக்கு சதீஷ்ங்கிற ஒரு பையன் புதுசா வேலைக்கு வரான். அவன் கூடவே ஒரு நாயவும் கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த காலனியோட செக்ரட்டரி இங்க இருக்கிற எல்லா காரையுமே நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப இந்த பையன் கூட்டிட்டு வந்த அந்த நாயை பார்த்ததும் பயங்கரமா கோவமாயிடுறாங்க. நம்ம சதீஷுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, எல்லாமே இவனோட நாய் மட்டும்தான். இந்த நாயை எப்படியாவது துரத்திடணும்னு இந்த சின்ன பசங்களும் நல்லா பிளான் போடுறாங்க. நம்ம சதீஷை வேலைக்கு சேர்த்த இந்த தாத்தாவும் நீ எங்கப்பா தங்குவன்னு கேட்கும் போது நான் அங்க ஓரமா இருக்கிற பழைய கார்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குற அந்த ஏரியால இருக்கிற எல்லா சின்ன பசங்களுமே இவனோட நாயை துரத்திடணும்னு இவனை முழுக்க முழுக்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில எழுந்ததும் அந்த காலனில இருக்கிற எல்லா காரையுமே தொடக்கிறான். அப்புறம் டீ கடைக்கு போய் இந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறான். கொஞ்ச நேரம் அந்த கார்லயே படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு அந்த நாய் கூடயே தான் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கவனிச்ச இந்த சின்ன பசங்களும் அந்த நாயை துரத்துறதுக்காக அவங்க வீட்ல ப்ராஜெக்ட் செய்யணும்னு போய் சொல்லி அவங்க வீட்ல இருக்கிற மாமனாய் எடுத்துட்டு போய் நிறைய வாட்டர் கலர்னா வாங்கி ஒரு நாயோட கக்காவை அவனுங்களே ரெடி பண்றானுங்க. அந்த நாயை துரத்துறதுக்காக அந்த செக்ரட்டரி கார்லயே அது மேலேயே வச்சிடறானுங்க. அந்த செக்ரட்டரியும் நம்ம சதீஷை கூப்பிட்டு நீ ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டியா, இது எல்லாமே உன்னோட நாயால தான் வருதுன்னு திட்டுறாரு. என்னோட நாய் இப்படின்னா பண்ணாதுன்னு இவனு சொல்றான். அப்பதான் இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது. இது எல்லாமே அந்த பசங்களோட வேலையா தான் இருக்கும்னு இவனுக்கும் தெரிஞ்சிருது. சார் இதை யாரோ வேணுக்குனே பண்ணிருக்காங்க, இதை வேணா மோந்து பாருங்க சார்னு கையில எடுக்கிறான். இதெல்லாம் பாக்குற செக்ரட்டரி அவனை கீழே போட சொல்லி நீ இன்னமே ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 போட்டு போங்க.